வணக்கமுங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இது கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சுங்க. 16 வருஷத்துக்குள்ள நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க, நிறைய சுவிட்சுமா இருக்காங்க. அந்த ஆண்டவன் அருளாலும் முருகன் அருளாலும். அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இது 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கு வரன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா அனுப்பிச்சி விட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரில் ஏற்றியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சுவிட்டா நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம். உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் என்ன கான்செப்ட்டில் வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னு நீங்களும் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாமுங்க, எடுத்துக்கலாம் ஜாதகம். நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியது இல்லைங்க. நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா அனுப்பிச்சி விட்டுன்னு கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கு அனுப்பிச்சி விட்டுன்னு நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே ஜாதகம் எடுத்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. அந்த மாதிரி நிறையா பார்த்துட்டுங்க, நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆரம்பித்து 16 வருஷம் நிறையா சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லாமே சுவிட்சுமா இருக்காங்க. இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தானுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தானுங்க. வேறு எந்த கம்யூனிட்டிக்கும் இல்லைங்க, கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு எல்லா ஊர்கள்லேருந்து எனக்கு ஜாதகம் வந்துட்டுருக்கு. எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க, சத்தியமங்கலத்துலேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க, கோபியிலேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க, பல்லடமுங்க, நாமக்கல், சேலம், சங்ககிரி, பெருந்துறைங்க. அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கயம், வெள்ளை கோயிலுங்க, தாராபுரமுங்க, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, ஊத்துக்குளிங்க, இந்த மாதிரி கரூர், நாமக்கல், சேலம், மேட்டுப்பாளையங்க, மேட்டூருங்க, இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்தே எனக்கு ஜாதகம் நிறையா அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் எந்த கான்செப்ட்டில் வரன்னு பார்க்குறீங்க அப்படிங்க நீங்கள் ஒரு பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஐடியில் வேலை பார்த்தா ஐடி சைடு எடுத்துக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட வர்றது பூராமே பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம், சொந்த பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய பையனுக்கு ஜாதகம், அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பையனுக்கு ஜாதகம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஜாதகமே வந்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் வரன்னு பார்க்குறீங்க, அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வசதி கூட இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வேணும், நம்ம சொத்து ப்ராப்பர்ட்டி இருக்குது, நம்ம தோட்டம் இருக்குது, அதே மாதிரி 5 ஏக்கர் வச்சுருக்கு, 20 ஏக்கர்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி தோட்டம் இல்லை, நம்மள்ட்ட இவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு நல்ல குடும்பம் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமுங்க. நம்ம சமுதாயம் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் போட்டால் பயட்டோட்டா எல்லா ஊருலேருந்தே வருதுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஊர் அந்த ஊர் இல்லைங்க, மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்காங்க. அனுப்பிச்சி விட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமான நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகம் வந்துங்க எல்லா பக்கம் இருந்து வர்றதுனாலங்க நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சு, நான் பெருமைக்காக சொல்லிங்க, நிறையா அந்த ஆண்டவன் முருகனர்லாம் நிறையா கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி அமாவாசை நாளுங்க, அதனால தான் நான் அந்த யூடியூப்பே போடுறேனுங்க. மணி இப்போ 5:30 போகுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை முன்னிட்டு உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு சீக்கிரம் நல்ல இடமா அமையட்டும்னு நான் முருகனை நல்லா வேண்டிக்கிறேனுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடுங்க. எத்தனையோ பேர் கல்யாணம் இல்லாத நிறையா பையனுங்க இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க, அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. மாலை பொறுத்தவங்க மாங்கல்ய பொறுத்த வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல இடமா அமைன்னு சொன்ன மாதிரி அந்த பொருத்தம் வந்து சீக்கிரம் அமைஞ்சிடுங்க. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பார்க்குறீங்களோ அதே கான்செப்டில் நீங்கள் ஜாதகம் போட்டால் பயட்டோட்டால் பார்த்துக்கலாங்க, எடுத்துக்கலாம். நீங்களாகவே நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி நேரடியாகவே நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாமுங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேரடியாகவே கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி பேசலாமுங்க. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டால் பயட்டோட அனுப்பிச்சுடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க. எப்போ பேசுகிறாமல் ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க. வீட்டில் நம்ம அப்பா அம்மா எவ்வளோ தூரம் நம்ம பொண்ணுகளை பையன்களை போல் பார்க்குறோமோ அது மாதிரி பிள்ளைகளும் பையனுக்கும் நல்லா பார்க்குற மாதிரி நம்ம தாய் தகப்பன்னு நல்லா பாருந்தாங்க என்னோட வேண்டுகோளுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டேந்திரங்க. மறக்காமல் ஜாதகம் போட்டால் பயட்டோட அனுப்பிச்சுடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகட்டும்னு முருகனை நான் வேண்டிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.